வேகமா உங்க ஸ்பாட்டுக்கு வந்து அக்யூஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு ஐடியா இருக்கலாம் மேடம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க மேடம். இத சொல்லதான் நான் கால் பண்ணேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். நான் கால் பண்ணும்போது நீங்க கிளம்பி வாங்க, சரியா? ஓகே மேடம். நான் குற்றவாளி அரெஸ்ட் பண்ண போற விஷயம் மினிஸ்டருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி அவர் தெரிஞ்சிருப்பாரு? அப்ப ஸ்டேஷன்ல யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ச்சே, அது அப்புறமா பாத்துக்கலாம். அந்த மினிஸ்டர் ஆளுங்களால அக்யூஸ்டுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவனை காப்பாத்தி கோர்ட்ல ஒப்படைக்கணும். டைம் வராது. இன்னும் துர்கா வரல. துர்கா வர்றதுக்குள்ள நம்ம உள்ள போய் எவிடன்ஸ் கொண்டு வந்துடணும். அக்யூஸ்ட் வந்துட்டான்னு நினைக்கிறேன். முகமூடி போட்டு வந்திருக்கான். பார்க்க சங்கர பாண்டியன் மாதிரி தெரியலையே. ஒருவேளை சங்கர பாண்டியன் தார ஆளா இருப்பானோ? என்ன இவன் முகத்தை கர்ச்சீஃபால மறைச்சிருக்கான்? யாரா இருக்கும் இவன்? சூர்யாவா அக்யூஸ்ட்? சூர்யாவா அமைச்சர் பையனை கொலை பண்ணாரு? அது தெரியல மேடம். அக்யூஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு ஐடியா இருக்கலாம் மேடம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க மேடம். இத சொல்லதான் நான் கால் பண்ணேன். ஐயோ, அமைச்சரோட ஆளுங்க வேற ஆளுக்கு ஒரு பக்கம் மறைஞ்சிருக்காங்களே. அதனால அவங்களால சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அவரை காப்பாத்தணும். மினிஸ்டர் மகனையே கொண்டுட்டு எவிடன்ஸ் அளிக்க வருவியா நீ? அவன்கிட்ட என்னடா பேச்சு? போட்டு தள்ளுங்கடா. ஓட விடுற நீ? வர்றா மச்சான் அவன் காலை. இன்னைக்கு நீ செத்தடா. அசமா சிக்கிட்டானா? உன்னை போட்டு தள்ளிடணும்.
உன்னை இன்னைக்கு கண்டந்தனமா வெற்றம் படுறான். உன்னை சும்மா விட மாட்டேனா. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. உன்னை இங்க இருந்து உயிரடியே விட மாட்டேன்டா நானு. என்னடா ஓட விடுறியா? முதல்ல சூர்யாவை காப்பாத்தி ஆகணும். மினிஸ்டர் மகனையே கொண்டுட்டு எவிடன்ஸ் அளிக்க வருவியா நீ? அமைச்சர் ஆளுங்க அங்க எப்படி வந்தாங்க? துர்கா என்கிட்ட சொன்னதால எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் எவிடன்ஸ் எடுக்க போனேன். ஆனா ஆனா அவங்களுக்கு யார் தகவல் சொல்லிருப்பா? துர்கா சொன்னத யாரும் அமைச்சருக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிருக்கணும். அதனாலதான் அந்த இடத்துக்கு அவர் ஆளுங்களை அனுப்பியிருக்காரு. நல்ல வேளை துர்கா நம்மள பார்க்கல. அது வரைக்கும் நல்லது. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாம விட்டனே.